வணக்கம் தோழர்களே, அமர்தாலே சம்சங்களை ஃபஸ்ட்டு விளாகிங் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்து ஃபார்ம் டூர் மாதிரி. இன்றைக்கி ஃபுல் ஃபார்ம் டூரில் இந்த வியூஸ் வந்து 500K இந்த வீடியோஸுக்கு போனால் நாங்கள் ஃபுல் ஃபார்ம் டூர் போடுறோம். அது வந்து ப்ரொஃபஷ்னலாக ஷூட் பண்ணி போடுறோம். இப்போ வந்து டே டு டே லைஃப் இன்றைக்கி எப்படி இருக்குது, இன்றைக்கி என்னென்ன வேலை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும், அப்புறம் வந்து லிட்டில் ஃபார்ம் டூர் போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து காலையிலேயே வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும். காலையில் வேலையெல்லாம் முடிஞ்சு அது நான் கவர் பண்ணல. இது காலையில் வேலை முடிஞ்சுன்னா இங்கே மாடெல்லாம் கட்டியிருந்துருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இங்கே சாலை வந்து இது ஒன்று, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து கண்ணுக்குட்டி கட்டுறது. அப்புறம் இங்கே ஒன்று, இங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் பெரிய மாடு கட்டுறது. இங்கெல்லாம் பால் கறக்கிற மாடு. அப்புறம் அதெல்லாம் அங்கேயும் பால் கறக்கிற மாடு கட்டுறது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு டவுல் வச்சு மாட்டை கொண்டு போய் காட்டுக்குள்ளே அவுத்துட்ருவோம். அதுக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் ஒரு கேட் இருக்கும். அங்கே வந்துடும். எங்கே அவுத்து விட்றோமோ அங்கேயே வந்து நிற்கும். அதே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து கண்ணுக்குட்டியை கட்டியிருக்கு. ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான். இவன் ஒரு பொடி பையன் இங்கே இருக்கான், தெரியுதா? இவனை மாதிரி இவனோட கொஞ்சம் பெருசாக ஒரு 4 பேர் இருக்காங்க, மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அவன் வந்து காலில் சுற்றினாலும் சுற்றிக்குவாங்க. அப்புறம் காலில் சுற்றி கிடந்தால் வந்து அதுகளுக்கு வயிறுப்பி இறந்துடும். அதனால் நம்ம போய் பார்த்துட்டே இருக்கணும். பார்க்காம இருந்தால் வந்து அதில் ஏதாச்சும் ஆகிடும். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பார்த்துட்டே இருக்கணும். கொஞ்ச நாள் வரைக்கும். இப்போ தான் குட்டியாக இருக்கானுங்களே, கொஞ்சம் பெரிய ஆளாக வரைக்கும் அப்படி பார்க்கணும். இதோ இவன் தான் அவன் குட்டியாக இருக்கான்னு சொன்னான்ல, அவன் தான் இவன் இப்போ தான் போட்டு ஒரு மாதம் ஆகுது. அப்புறம் இதுதான் வந்து அந்த சாலை. இங்கேயும் மாடு கட்டுவோம். அப்புறம் இங்கே, அப்புறம் இங்கேயும் இதுக்குள்ளேயும் இந்த செட்டுக்குள்ளேயும் இருட்டாக இருக்குது எல்லாம் கட்டு. நான் சொன்னேன்ல காய்ஸ், 4 பேர் இருக்கானுங்க, மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம பக்கம் வந்துட்டோம். கரெக்டாக தான் மேய்ஞ்சிட்டு இருக்கானுங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. கத்துறான் பாருங்க ஒருத்தன். கத்தம் கேட்டுச்சா உங்களுக்கு? இங்கே ஒருத்தன் இருக்கான், காமிக்கிறேன். இந்த வந்துட்டா பாரு. இவன் கேர்ள், இவன் பாய். இவன் தான் இருக்கிறதுலே குறும் பண்ணுவான், விளையாண்டுருப்பான். காடை இப்போலாம் சுற்றி கட்டிச்சு. இப்போதைக்கு நம்ம இவனை அவுத்து விட்ற போகிறதில்ல, இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இவனை காலையில் ஒரு கடை கட்டியிருக்கல, இதை அவன் மேய்வான். மேய்ஞ்சி முடிச்சுட்டு வரது தான் இவனுக்கு வந்து இன்னும் 2 பேர் இருக்கிறத கொஞ்சம் தள்ளி இருப்போம். அவங்களை நான் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இவனுக்கு தான் அவனுக்கு 2 பேர். இவங்க 2 பேருமே கேர்ள். இவன் பேர் ஒயிட்டி. ஹாய் ஒயிட்டி. மேய்ஞ்சிட்டா, நிழல் நின்றுருக்கா. டான், இப்போ தான் டான். இவங்க தான் எல்லாத்தையும் மேய்க்கிறது. இவளுக்கு வந்து இன்றைக்கி உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் டல்லாக இருக்கா. நேற்று வந்து ஏதோ சாப்பிட்டு அவருக்கு வயிறு சரியில்லை, இப்போதைக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கா. ஆனால் வந்து நல்லா துருதுருன்னு தான் இருப்பா. எனக்கு கொஞ்சம் டல்லாக இருக்கா. இல்லை இந்த பக்கம் வந்திருக்கா. நல்ல பிள்ளை. ரெடி ஆயிரும்டா, ரெடி ஆகிக்கலாம். மருந்து சாப்பிட்டாச்சு, ரெடி ஆயிரும். ஆனாலும் கொஞ்சம் குறும்பு பண்ணுறா பார்த்தீங்களா. வந்து காலை சிக்க வச்சா வந்து வயிறு பீரும். அது வந்து அது பின்னத்தாங்கல்ல வந்து கவர் வந்து ஒரு பின்னிடும். அந்த கவர் பின்னுச்சுன்னா வந்து காலை ஆட்டிகிட்டே இருக்கும்போது வயிறுப்பி சில கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உயிரிழந்துடும். இந்த மாதிரி ஆனதில்லை, ஆனால் நம்ம தான் பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் வாய் இல்லை, நம்ம தானே பார்த்துக்கணும். என்னென்ன வேணுங்குமோ அதெல்லாம் பார்த்து. ஆனால் சில கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் பூரா உனியாக இருக்கும். நான் வெளியெல்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் இருந்தால் அவங்க வந்து இப்படி நிம்மதியாக வந்து அசை போட முடியாது. இங்கெல்லாம் பூரா உனியாக இருக்கும். இங்கெல்லாம் வருங்க சுத்தமாக இருக்குது. வாரத்தில் ஒருக்க குளிப்பாங்க எல்லோரும். நான் வந்து மாடெல்லாம் அவுத்துறதுக்கு ஒரு காடு இருக்குது, கேட் இருக்குன்னு சொன்னாங்களே. கண்ணுக்குட்டி வந்து இந்த சரௌண்டிங் மாங்காய் காடு மட்டும் மேய்ஞ்சிக்குவாளுங்க. அதே மாடு இருக்கிற கேட்டு வந்து நான் இருக்கேன், ஜூம் பாரு. ஒரு ப்ளூ கலரில் தெரியுதா குட்டியாக, அதுதான் மாடு இருக்கிறது. அப்புறம் வந்து மாங்காய் சீசன் வந்து இப்போ தான் முடிஞ்சிச்சு. உங்கள் ஏரியாவில் மாங்காய்லாம் என்ன விலைக்கு விற்றுச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வந்து வேறு விவசாயம் பண்ணுறோம். அதுதான் பாவக்காய், பீக்கங்காய். அது வந்து இப்போ மழை இல்லாதங்காட்டி வேறு பாவக்காய் தான் போட்டிருக்கோம். அது உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான். ஆனால் இந்த வாட்டி பாவக்காய்க்கு ரொம்ப விலை கம்மி தான். ஆனால் உங்கள் ஏரியாவில் என்ன விலைக்கு விற்றுச்சுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன விலைக்கு வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் இங்கே வந்து அதிகபட்ச விலையே 10 ரூபாய்க்கு தான் கொடுத்துட்ருக்கோம். அதுவும் 10 ரூபாயிலேருந்து 3 ரூபா வரைக்கும் விற்றுருக்கோம். ஒரு டன் காய்ச்சா வந்து இவ்வளோ விலைக்கு போனால் நாங்களாம் வந்து எங்களுக்கு வந்து லாபமே இல்லை, ஃபுல்லாக நஷ்டம் தான். இப்படி தான் நாங்கள் அடுத்த வருஷம் நாங்கள் பண்ணுவோமான்னு கூட தெரியல. இதை பண்ணால் எங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னு நாங்கள் அதெல்லாம் பண்ண மாட்டோம்ல. சிவனேன்னு நாங்களும் எல்லோரும் மாதிரி மாங்காய் காசையும் சோப்பு காசையும் வாங்கி செலவன்ட்டு இருந்துக்கலான்னு தான் தோணுது. அதில் கொண்டு
கைஸ் இப்போ வந்து சாலையெல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சாச்சு. இந்த சாலையும் சுத்தமாக கிளியர் பண்ணியாச்சு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கொட்டி ஓரளவுக்கு பண்ணியாச்சு. உங்களுக்கு அதையும் காமிக்கிறேன். அதை முடிச்சுட்டு போய் இப்போ நம்ம வந்து கண்ணுக்குட்டி நாய்க்க போகிறோம், ஊத்துட போகிறோம். இது வரைக்கும் ஃபார்ம் டூர் காமிச்சிருப்பாங்க. எப்படின்னா அவங்க சொந்த தோட்டம் இருக்கும், அதுக்குள்ளே எல்லாம் இப்படியெல்லாம் இருக்காது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து வெண்டைக்காய் நட்ட போகிறோம். ஸோ இது வந்து சூப்பர் நைஃபியர்னு சொல்லுவாங்க. இது வந்து எங்களுக்கு அவ்வளோக்கா யூஸ் ஆகாது. இது எங்கள் மாடு வந்து ஃபுல்லாக காடுக்குள்ளே மேய்ச்சிக்குங்காட்டி எங்களுக்கு தேவையில்லை. அப்புறம் வந்து இது வந்து எக்ஸ்க்ளூசிவ், யாருமே போட்டதில்லை இது மாதிரி ஒரு ஃபார்ம் டூர். இன்னைக்கு இதுதான் மொதல் தாட்டின்னு நினைக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல்னு சொல்லுவாங்க. இது வந்து நெல்லுலேருந்து வர நெல் எடுத்து வர வேஸ்ட்டு தான் இது. இது வந்து மாட்டுக்கு தீவனம். இது மாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுது. இந்த சாலை இப்போ தான் வந்து புதுப்பிச்சுது. இந்த எல்லாம் வந்து பழசெல்லாம் வந்து கழட்டி வீசிட்டு இப்போ புதுசாக இது போட்டிருக்கு. அதுக்கு எடுத்துகிட்டு வந்த ஓலை தான் இது. இதுதான் நான் சொன்னது. இப்போ தான் வந்து எல்லாம் மண் போட்டு முடிச்சுட்டு தான் அங்கே ஒரு சாலை இருக்குல்ல, அதான் பழைய காமிச்சது இங்கே. அப்புறம் வந்து இங்கே எல்லோரும் தண்ணி குடிச்சிட்ருக்கானுங்க. அடுத்தது வந்து இவங்க எல்லாம் தண்ணி குடித்து முடிச்சுட்டு கொண்டு அவுத்துட்டா மேய்ஞ்சிக்குவானுங்க சிவனேன்னு சாயங்காலம் வரைக்கும். அவ்வளோதான், எல்லாம் மேய போயிட்டானுங்க. இந்த கவர் மட்டும் நீ கழுத்தில் சுற்றி விட்டால் போதும், அவனுக்கு மேய்ச்சிக்குவானுங்க காலில் சிக்காமல். அவ்வளோதான், அவனுக்கு பாட்டில் போயிடுவானுங்க. கழுத்தில் மட்டும் சுற்றி விட்டா போயிட்டு அவனையே வருவானுங்க. நான் வர்றதையும் காட்டுறேன். ரைஸ், நான் சொன்னல மாடெல்லாம் மேயிறது தோட்டம் ஏதோ அது இங்கே தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து இங்கே தான் நாங்கள் அவுத்துருவோம். இங்கே அவுத்துட்டோம்னா மாடு அப்படியே நேராக போய் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு வந்துடும். வரும்போது இங்கே வந்துட்டு நாங்கள் பிடிச்சிப்போம். இப்போ நீங்கள் வந்து ரேக்லா ரேஸு, குதிரை ரேஸு, அது மாதிரி சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் போய் அமுதாலய ஃபார்ம்னு சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே வரும். அதில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் நான் வந்து இதில் காட்ட முடியாது இப்போதைக்கு. இப்போ ரேஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் விளாக் போடுறேன். கீழே நான் இது கொடுக்குறேன் ஐடி இன்ஸ்டாகிராமோட. அமுதாலய ஃபார்ம் சர்ச் பண்ணிங்கன்னா அதே வரும். ஸோ கைஸ், மாடு இங்கே தான் மேயுது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். தெரியுமான்னு தெரில, தெரியுது உங்களுக்கு, தெரியுதா? இங்கே தான் மேயிறாங்க. இப்போ டைம் ஆச்சு காட்டி பக்கம் வந்துட்டாங்க. பக்கம் வந்து இதோ இந்த சரௌண்டிங்குள்ளே தான் இருப்பாங்க. இங்கே தான் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நாங்கள் வந்து பிடிச்சிட்டு போயிடுவோம். இங்கே தான் இருக்குங்க. அப்புறம் இது வந்து பத்ராளியம்மன் டெம்பிள், சக்தி வாய்ந்த தெய்வம். ஒரு 500 இயர்ஸுக்கு மேலே இது இங்கே தான் இருக்குது. இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். அப்புறம் இன்னும் சில நிறைய சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது. இந்த ஃபார்ம் டூரே ஃபார்ம் டூர் போடணும், ஒரு வீடியோ பத்தாது. ஒரு 4 வீடியோ நான் கவர் பண்ணணும். உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், இதோ நான் போடுறேன். ஸோ இங்கேயும் கூட ஃபேவரெட் இந்த மாடு தான். உங்களுக்கு தெரியுதா? நின்றுட்டு மாங்காய் சாப்பிட்ருக்கா. அப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு மூங்கல் காடு இருக்குது. அது என்ன சொல்லுங்கள், நான் போடுறேன். சரி, இனிமேல் நடக்கிறத நான் அடுத்தது கவர் பண்ணுறேன். அவுத்துட்டு இருந்த கண்ணுக்குட்டியெல்லாம் மேய்ஞ்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் வந்து ஒன்றை பிடிச்சி கட்டிட்டு இன்னும் வந்து 3 பேர் இருக்காங்க. இவங்களே கட்டணும். மணி 3 ஆச்சு. உனக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து இவங்களுக்கு கட்டியாச்சுன்னா 4 மணிக்கு வந்து இவங்களுக்கு தவிடு வைக்கிறது அதெல்லாம் காட்டுறேன். இப்போதைக்கு இவங்களை பிடிச்சி கட்டிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு 4 மணிக்கு வந்து இவங்களுக்குலாம் தவிடு வைக்கணும். எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. இப்போ சரி, கொஞ்சம் நேரம் அப்படி ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. தண்ணி காட்டி வச்சப்பலையா இன்னைக்கு சாயங்காலம் வந்து தவிடு வச்சுட்டா அப்புறம் தீவனம் போடுறதெல்லாம் காமிக்கிறேன். சொன்னால வந்துடுவானுங்க. ஏதோ வரான் ஒருத்தன். அடுத்து அங்கே ஒருத்தன் நின்றுட்டுருக்கான். அவனும் இனிமேல் வருவான். அவனை வந்து வர ஆரம்பிச்சிட்டா பாருங்க. அவனுக்கு தான் வந்துடுவான்னு சொன்னேன். வந்துட்டாங்க பாரு, வர்றான் வேகமாக. கட்டுங்கடா என்னையும் அப்படி இதை ஓடிட்டுருக்கான் பாருங்க, ஓடுறான். அவ்வளோதான், வயிறு இறந்துச்சுன்னு அர்த்தம். உனக்கு போய் விளையாண்டுட்டு போனேன் அந்த கண்ணுக்குட்டி கூட. அங்கே நின்றுருக்கான் பாருங்க மண்டையன். ஓடுறான் ஓட்டம் முடிச்சே பிடிச்சிட்டான். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. மாடு கண்ணுக்குட்டியில் கட்டியாச்சு. 4 மணிக்கு வந்து மாடு கட்டுறப்ப கண்டினியூ பண்ணுறேன். ரைஸ், ஈவினிங் 5 o'clock ஆச்சு. இப்போ தான் மாடு பிடிக்க வந்திருக்கோம். மாடு பிடிச்சிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். கொஞ்சம் டைம் ஆச்சு. வந்தாச்சு கைஸ். பாதையெல்லாம் வந்து போயிட்டாங்க. நான் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு. எல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு தீர்க்கா இவங்க 2 போட்டு நான் கையிலேயே பிடிச்சிட்டு வருவேன். இல்லாட்டி விட்டால் அதுலேயே போயிடும். கேட் மட்டும் வந்துவிட்டு அதுலேயே போகும். இன்றைக்கி இது 2 தனியாக இருக்கிறாட்டி நான் தான் பிடிச்சிட்டு போகணும். மாடெல்லாம் பிடிச்சிட்டு வந்து தவிடு கட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து கண்ணுக்குட்டி மட்டும் பிடிச்சிட்டு வந்து தவிடு வச்சா எல்லா வேலையும் முடிஞ்சுது கைஸ்.
சரி, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.